Welcome students. Last class வந்து நம்ம total debtors account total credit bills pay receivable எப்படி prepare பண்ணணும்னு வந்து பார்த்தோம். ஆனா most of them were absent on the last class, so again I am repeating the same. So again I am teaching you for what purpose we are preparing a total debtors account and bills receivable account today, and we are going to see that. Okay, take page number 15 in your book. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா preparation of a final accounts for incomplete records அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்றத வந்து பார்த்தோம். அதாவது நம்மளுடைய ஒரு அதாவது எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, ரெவென்யூஸ் என்னென்ன இருக்குது, இன்கம்ஸ் என்ன, அதாவது ரெவென்யூஸ் ஆர் இன்கம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் வில் பி அதாவது இட் வில் பி மிஸ்ஸிங் இன் தி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அ புக் கீப்பிங். சில இதில் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரெவென்யூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அசட் ஐட்டம்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகும், லைபிலிட்டிஸ் ஐட்டம் வந்து மிஸ்ஸிங் ஆகும். ஸோ இதை ஃபுல்லியாக ரெக்கார்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் அதாவது யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா it is difficult to prepare a trading and profit and loss account balance sheet prepare பண்ணுறது கஷ்டமான காரியம். ஸோ பட் வித் அவைலபிள் டேட்டா வந்து வச்சு நீங்கள் மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன் யூ வில் ஃபைண்ட் அவுட் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 1.8.1ல வந்து ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ப்ரிப்பேர் அ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிக்கர் ப்ராப்ளம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அந்த சம்மில் வந்து இருக்கா அப்படின்றது வந்து பார்க்கணும். அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து வாட் எவர் த ஃபேம் மேபி பட் இட் வில் நாட் ரன் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அ கேபிட்டல். அதாவது கேபிட்டல் ஐட்டம் இல்லாமல் ஒரு ஃபார்ம் வந்து ரன் ஆகாது. அதனால வந்து கேபிட்டல் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். With the help of that opening statement of affairs is to be prepared to ascertain the opening capital. லாஸ்ட் சம்மில் வந்து பார்த்தோம் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுக்கல அப்படின்னா எப்படி ஓப்பனிங் டேட்டா வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ அது மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் சம்மு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். அடுத்தது வந்து சில மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. இப்போ ஒரு சம்மில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் இல்லாமல் இட் வில் நாட் ரன். ஸோ எந்த ஒரு ஃபார்மும் கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ் இல்லாமல் வந்து ரன் ஆகாது. புரியுதா? ஸோ வித்தவுட் த credit purchase or credit sales the firm will not be run. So to have it may become necessary to prepare a cash book to find out the missing items such as a cash purchase and cash sales etc. So then afterwards after you are preparing a credit purchase or credit sales you have to prepare the total debtors account and total creditors account. Total debtors account வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா to find out the credit sales of the firm. In order to find out the credit sales of the firm you have to prepare the total debtors account. So in order to find out the credit purchase of the firm you have to prepare the total creditors account. புரியுதாமா? ஸோ இங்கே வந்து credit total debtors prepare பண்ணிங்க அப்படின்னா credit sales கண்டுபிடிக்கலாம். டோட்டல் கிரெடிட்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து சம்மில் நான் போகும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து லாஸ்ட் வந்து we have to prepare the trading and profit and loss account with and balance sheet. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டெப் என்னது? ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். அதாவது டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் இது தான். யூ ஹாவ் டு பை ஹார்ட் திஸ் டேப்லர் காலம். அதாவது இந்த டேப்லர் காலம் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்னா என்ன? அதாவது think you are an entrepreneur. Always keep it in whenever you are solving the problem. You have to keep it in your mind. You are the entrepreneur and you are the owner of the business.
புரியுதா? என்னது நீங்கள் தான் வந்து ஒரு இது புரியுதா? ஸோ இங்கே வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னா கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் வந்து இதில் வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, கடன் கொடுத்துருப்போம் புரியுதா? அதாவது கிரெடிட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கும் புரியுதா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கடன்காரனுங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஃபார்மில் அப்படின்றத வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த கடன் கொடுத்தீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்னமா இந்த சைடு வந்து டெபிட்னு மென்ஷன் பண்ணணும். இந்த கார்னரில் வந்து அதாவது உங்களோட அக்கௌண்ட் ஷீட்டில் வந்து இந்த சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெபிட்னு மென்ஷன் பண்ணுவீங்க, ரைட் ஹேண்ட் சைடில் கிரெடிட்னு மென்ஷன் பண்ணுவீங்க. அதாவது டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாக, அதாவது டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா வந்து டோட்டல் டெப்டார்ஸில் வந்து ஓப்பனிங் டெப்டார் வந்து டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணணும், ஏன்னா இது வந்து டெபிட் சைடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அதாவது டோட்டல் டெப்டார்ஸ் வந்து டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வந்து என்ட்ரி, அதாவது க்ளோசிங் டெப்டார் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். அதாவது ஓப்பனிங் டெப்டார் வந்து டெபிட் சைடு, க்ளோசிங் டெப்டார் வந்து கிரெடிட் சைடு புரியுதா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் வந்து எப்பயுமே இன்கம் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாட் ஆர் த ஐட்டம்ஸ் யூ ஆர் தட் இஸ் ரிசீவிங் in the firm. So money you are receiving money for the firm, அதாவது இது அதெல்லாம் வந்து இன்கம் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ண. அப்போ கேஷ் ரிசீவ்டு பண்ணிங்க அப்படின்னா பை கேஷ் அப்படின்னு வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அதே வந்து செக்காக ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா பை பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணணுமா. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் அலோடு, சேல்ஸ் ரிட்டர்னு, பேட் டெப்ஸு, பில்ஸ் ரிசீவபிள், இதெல்லாம் வந்து கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணணும். டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், டெபிட் சைடில் கிரெடிட் சேல்ஸு, அடுத்தது வந்து என்னது செக்கு டிஸ்கவுண்ட். இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, செக்கு ரிசீவ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. அதே த சேம் செக் இஃப் இட் கெட்ஸ் டிஸ்கவுண்ட் மீன்ஸ் இட் வில் அப்பியர் ஆன் யுவர் டெபிட் சைட் ஆஃப் யுவர் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 2 பேங்க்குன்னு சொல்லி செக் டிஸ்கவுண்டை வந்து காமிக்கணும். அடுத்தது வந்து 2 பில்ஸ் ரிசீவபிள், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ஆல்சோ இஃப் இட் கெட்ஸ் டிஸ்கவுண்ட் யூ ஹாவ் டு என்டர் இன் தி யுவர் debit side of your total debtors account. Okay, so opening debtor it will appear on your debit side and the closing debtor it will appear on your credit side of your total debtors account. Okay, so then see the illustration 10. ஸோ illustration 10 பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டெப்டார்ஸ் ஆன் 1st January 2018, தட் இஸ் 1st January 2018, இட் மீன்ஸ் இட் இஸ் அன் ஓப்பனிங் டெப்டார். ஓகே, தென் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ், கேஷ் ரிசீவ்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பை கேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடிட் சைடில் வந்து கேஷ் ரிசீவ்ட் இஸ் அன் இன்கம் ஆஸ்பெக்ட். ஸோ யூ ஹாவ் டு என்டர் ஆன் யோர் கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ பை கேஷ்னு சொல்லி என்ட்ரி பண்ணுவீங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலோடு ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ஒன் இன்கம் ஆஸ்பெக்ட். ஸோ இன்கம்ன்றதுனால கிரெடிட் சைடில் வந்து பை டிஸ்கவுண்ட் அலோடு அப்படின்றத வந்து என்ட்ரி பண்ணணும். அடுத்து பாருங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றதையும் வந்து எங்கே என்ட்ரி பண்ணுவீங்க, கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றத வந்து என்ட்ரி பண்ணணும். க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்றத வந்து என்ட்ரி பண்ணணுமா. நல்லா பார்த்துக்கோ சம்ம. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பாரு டெப்டார்ஸ் ஆன் 1st January 2018, அதனால் வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போட்டுட்டு 40,000 வந்து டெபிட் சைடில், டெப்டார்னா டெபிட் சைடு, அதனால் டெப்டாருக்கு ஓப்பனிங் டெப்டார்ஸ்னால் இந்த சைடு தான் வந்து வரும் புரியுதா. டெப்டார்னா டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸு, அதாவது கிரெடிட்டாரில் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தா கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். நல்லா நான் வச்சுக்கோ, இதுதான் ஷார்ட்கட்டு புரியுதா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டெப்டாருக்கு ஓப்பனிங் டெப்டார் அப்படின்னா உன்னோட டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் எடு, கிரெடிட்டாரில் ஓப்பனிங் கிரெடிட்டார் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டெப்டார்னு கொடுத்துருக்காங்க, அதில் 1st January 2018. ஸோ இங்கே வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டுட்டு 40,000. இங்கே கவனிச்சுக்கோமா, ஓப்பனிங் டெப்டார் இங்கே எழுதுனேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் தான் க்ளோசிங் டெப்டார் எழுதணும். அதனால் வந்து பார்த்தோம்னா ஒரு லீவ் 4 லைன்ஸ் இந்த சைடு என்ன செஞ்சிரு, 4 லைன்ஸை வந்து விட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே கீழே இறக்கி பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 60,000 என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்தது சம்மில் பாருங்கள்.